மலேசியாவுக்கு வந்து பேக் பேக்கர் ட்ரிப் மாதிரி தான் வந்தோம். பேக் பேக்கர் ட்ரிப்னால் சும்மா பேக் எடுத்துகிட்டு மினிமல் ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டு ஒரு ட்ரிப் போடுது. எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கோ அங்கெங்கெல்லாம் தங்குறது, இருக்கிறதுலே சீப்பான விலையில் இருக்கிற ரூம்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி இடங்களில் தங்குறது. தங்கிட்டு எந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அங்கே இருக்கிற நல்ல இடங்களை சூஸ் பண்ணி அங்கங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணுறது. நல்லா இருந்தால் அங்கேயே கண்டினியூ பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அடுத்த பிளேஸ்க்கு போகிறது. ஸோ அந்த கம்மியான துணி அழுக்காயிருச்சுன்னா அந்த ஹாஸ்டல்லே இல்லை அந்த ஹோட்டல்லையே துவைச்சி காய போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒரு மினிமம் லெவல் ஆஃப் அப்ரோச்சில் தான் வந்து இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணுது. ஸோ இங்கே மலேசியா வந்தப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபினிட்டி பூல், பில்லா படத்தில் அஜித் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி பூலில் ஸ்விம் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓகே அந்த டவர் விசிபிலிட்டியோட என்னென்ன இன்ஃபினிட்டி பூல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெகாலியா டவர்ஸ்லேருந்து அந்த 2 டவர் ட்வின் டவரோட விசிபிலிட்டி வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெகாலியா டவர்ஸில் சீப்பாக ஒரு அக்காமடேஷன் பார்க்கணும். என்ன பார்க்குறதுன்னு பார்க்கும்போது ஹாஸ்டல்ஸு. ஸோ இதுதான் ஆக்சுவலி ரெகாலியா டவர்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 38 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஓகே, கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கீழே ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ வீடு குடியிருக்கவங்க, வாடகைக்கு இருக்கவங்க, ஒரு ஃப்ளோர்லேயே ஹோட்டல்ஸும் இருக்குது, வாடகைக்கு இருக்கிற மக்களும் இருக்காங்க, ஹாஸ்டல்ஸும் இருக்குது. இப்போ நான் பால்கனியில் நின்றுட்டுருக்கேன்னு வைங்களேன். ஹாஸ்டல் வந்து எவ்வளோ சஃபஸ்டிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஹாஸ்டல் ரூம் இருந்தால் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹாஸ்டலில் போயிட்டு அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம நாட்டில் வந்து ஹாஸ்டல்ஸு வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒன்ஸ் யூ கம் அவுட் ஆஃப் அ கண்ட்ரி, அந்த ஹாஸ்டல் வந்து எவ்வளோ சஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. இந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறோம்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஆனால் இப்போ பாருங்களேன் அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து ஹாலு, சோஃபா கொடுத்துருக்காங்க, வைஃபை இருக்கு, ஹேர் ட்ரையர், அயர்ன் பாக்ஸ் எல்லாமே இருக்கு, ஷூ ரேக்கு, டைனிங் டேபிள், டிவி, அப்புறம் இன்டர்நெட்டு, அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு, ஒய்ஃபை பாஸ்வேர்ட்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. யூடியூப் பார்த்துக்கலாம், யூடியூப்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, அவங்கவுங்க பொருள் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க, துணி வாஷ் பண்ணிக்கணும்னா வாஷிங் மிஷின் இருக்குங்க, தண்ணி இருக்குது. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, நம்ம காசு கொடுத்து தான் ஒன்றும் தண்ணியை குடிக்க முடியாது வெளியே. பட் இங்கே தண்ணி இருக்குது, இது ஸ்டவ் இருக்குது, இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், அவன் இருக்குது. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வர ட்ராவலர்ஸ் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி வைப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நோட் விட்டுட்டு போயிடுவாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப் டு மை டீ ப்ளஸ் காஃபி அப்படின்னு சொல்லி. ஸோ யூ கேன் ஹேவ் இட் இஃப் யூ வாண்ட், வி கேன் ஹேவ் இட், வி கேன் ஷேர் இட். ஸோ இப்போ ரூம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் த ரூம் லுக்ஸ் லைக். ஸோ 8 பேர் இருக்காங்க இந்த ரூமில். This is how the bed is. So you have a locker. You have a locker here. So I don't want to disturb the other people who are sleeping inside. So that's all I wanted to tell. So இதுதான் ஹாஸ்டல் டூர். ஸோ நான் ட்ராவல் பண்ணி போய் எங்கே நான் வீடியோ போட்டாலும் அங்கே இருக்க ஹாஸ்டல்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. So that you will have an idea of how the hostels are at different places. Thank you.